வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். இன்றைய சிந்தனை செயற்கை துன்பத்தை போக்குவது ஈகையா? இப்போ இயற்கை துன்பம், செயற்கை துன்பம் என்று இரண்டாக நாம் தமிழ் ஆனந்த யோகத்திலே பிரித்து உணர்கிறோம். பொதுவாக ஆன்மீகத்தில் துன்பம் என்று ஒன்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஏன் இதை இரண்டாக பிரிக்கிறோம் என்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் அந்த இயற்கை துன்பம் என்பதை மட்டும்தான் துன்பம் என்று மனிதன் எடுத்துக்கொண்டிருந்தான். நமது தாத்தா காலத்திலெல்லாம் அந்த இயற்கை துன்பம் என்பதுதான் துன்பமாக இருந்தது. இப்பொழுது இயற்கை துன்பத்தை விட செயற்கை துன்பம்தான் அதிகமாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்தில் அதை பிரித்து உணரவில்லை என்று சொன்னால், துன்பம் போக்கும் செயலை நாங்கள் செய்கிறோம் என்று, புண்ணியம் செய்கிறோம் என்று செய்து கொண்டே இருக்கிறார்கள், எந்த பலனும் கிடைக்கவில்லையே என்று சொல்லுகிறார். ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள். தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று அந்த காலத்தில் சொன்னாங்க. ஏன்? பசி என்பதற்கு உணவு கொடுப்பது என்பது இயற்கை துன்பத்தை போக்குவதாக இருந்தது. அப்ப அது சிறந்த தானம் என்று அந்த காலத்தில் செய்தார்கள். இப்பொழுது பசி இருப்பவர்களுக்கு அன்னதானம் செய்கிறார்களா? இல்லை. பசி இல்லாதவர்களுக்குத்தான் அன்னதானம் செய்கிறார்கள். அது மட்டும் இல்லை, பசிக்கு உணவு இல்லாதவர்களுக்கு அன்னதானம் செய்கிறார்களா? கோவிலில் அன்னதானம் என்று சொன்னால் வீட்டில் யாரும் சமைப்பதே இல்லை. இப்பொழுது செய்யக்கூடிய அன்னதானம் 99% பாவ பதிவுகளை அவர்களுக்கு சேர்க்கக்கூடியதாக தான் இருக்கிறது. நான் இப்பொழுது தைரியமாக சொல்லுகிறேன். மூட்டை மூட்டையாக அன்னதானம் கொடுத்தவர்களுக்கு பெரிய பெரிய அந்த குடும்பத்துக்கெல்லாம் நோய் வருதே என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் செய்தது தானமே அல்ல, அனைவரையும் சோம்பேறியாக்கி அதிலும் நீங்கள் என்ன பாவம் செய்கிறீர்கள் தெரியுமா? உண்மையான அந்த இயற்கை துன்பத்துக்கே பொருள் இல்லாத உண்மையான அந்த துன்பம் இருக்கிறவர்களை எல்லாம் நீங்க ஓரமா நில்லுங்க, நீங்களாம் கடைசியில வாங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏற்கனவே இருக்கிறது அல்லவா, அவர்களுக்குத்தான் முதலில் உணவை கொடுக்கிறீர்கள். இப்போ அந்த அடிப்படையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் டோட்டலா அது பாவம் என்று ஆகிவிடுகிறது. அது துன்பம் போக்குதலே கிடையாது என்று ஆகிவிடுகிறது. அப்ப தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று சொன்னால், பசி என்ற ஒரு நிலை இருப்பவர்களுக்கு கொடுத்தால் மட்டுமே அது ஈகை தானம். அப்படி இல்லை என்றால் பாவம் என்பதை இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இது இன்னைக்கு இந்த கருத்து இன்றைய சமுதாயத்துக்கு வெகு விரைவில் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கிறது. சரி, இப்போ செயற்கை துன்பம் என்பது என்ன? இந்த இயற்கை துன்பத்தை போக்குவதற்காக பொருளை அனுபவிக்கிறதுல அளவு முறை மீறி அனுபவிக்கும் போது அது செயற்கை துன்பமாக மாறுகிறது. செயற்கை துன்பம்னா என்ன? அது எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இயற்கை துன்பம் எல்லோருக்கும் இருக்கும். அது மட்டுமல்ல, அது போக்கினாலும் திரும்ப திரும்ப வரும். இப்ப பசி என்பது இப்பொழுது போக்கினாலும் திரும்பவும் பசி வரும். அப்ப மீண்டும் மீண்டும் அந்த பசி வந்து கொண்டே இருக்கும், அந்த இயற்கை துன்பம் வந்து கொண்டே இருக்கும். அதை போக்குவது என்பது தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று அந்த காலத்தில் சொன்னார். அப்ப அந்த பசி எடுத்தவர்களுக்கு கொடுப்பது. இப்பொழுது அதிகமாக சாப்பிட்டு விட்டு அதனால் செயற்கை துன்பமாக ஆக்கி விடுகிறார்கள். அதிகமாக அனுபவித்து விட்டு செயற்கை துன்பமாக ஆக்கி விடுகிறார்கள். இப்பொழுதெல்லாம் அப்படிப்பட்ட துன்பம்தான் அதிகமாக இருக்கிறது.
சொல்ல போனால் இயற்கை துன்பம் இருக்கக்கூடிய நபர்களை பார்ப்பதே அரிதாக இருக்கிறது. செயற்கை துன்பம் இருப்பவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். சரி, இந்த செயற்கை துன்பத்தை போக்கினால் அது ஈகை. துன்பம் போக்கினா ஈகை தானங்க, புண்ணியம் தானங்க. இன்னைக்கு நிறைய சேவை நிறுவனங்கள் துன்பம் போக்குகிறேன் என்று இந்த செயற்கை துன்பத்தை போக்குகிறது. இங்கு ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நோய் என்பது செயற்கை துன்பம். அதுல அவரு சாராயம் அருந்துகிறார் என்பது இன்னும் கொஞ்சம் செயற்கை. அதை நிறுத்தாமல் இவருக்கு நோய்க்கு நாம் உதவி செய்தால் அது ஈகை ஆகாது என்று சொல்லி இருக்கிறோம். அதை நிறுத்துவதற்கான வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அந்த நோய் என்பதே செயற்கை துன்பம் தானே. அவர் செயற்கையாக நோயை உருவாக்குவார், நீங்கள் அவருக்கு உதவி செய்வீர்கள். அவர் மீண்டும் அதை உருவாக்குவார், மீண்டும் உதவி செய்வீர்கள். ஒருத்தர் புரோட்டா சாப்பிட்டு வயிற்று வலின்னு வர்றார், உதவி செய்யுங்க. திருப்ப புரோட்டா சாப்பிட்றாரு, இப்படியே வருடம் முழுவதும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார், வந்து கொண்டே இருக்கிறார், நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறீர்கள்? துன்பம் என்பது வந்து கொண்டே இருக்கிறது, நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். இப்படித்தானே பசி என்பது போலதானே இது? இல்லை, பசி என்ற துன்பம் இயற்கையாக வந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆனால் செயற்கை துன்பம் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்போ இது அவன் புரோட்டா சாப்பிட்றதை நிறுத்திட்டான்னா அந்த துன்பம் வர்றது நின்று போயிடும். அப்ப அவனுக்கு அதனால் வந்த நோய்க்கு நீங்கள் உதவி செய்வதை விட இவனுக்கு ஏன் அந்த நோய் வந்தது என்று சொல்லி அந்த செயலை நிறுத்துவதுதான் ஈகையாக இருக்குமே தவிர அந்த நோய்க்கு குணப்படுத்துவது ஈகை ஆகாது. இப்ப எல்லாம் நிறைய சேவை நிறுவனங்கள் என்ன செய்கிறது? மருத்துவ முகாம் நடத்துகிறோம். அந்த மருத்துவ முகாம் நடத்தி 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 எத்தனையோ ஆர்கனைசேஷன் பார்த்துட்டேன். அதை நடத்தினவங்க எல்லா பேரும் நல்லா இருக்காங்களான்னா நல்லாவே இல்லை. நான் பல ஆண்டுகளாக பல அமைப்புகளில் நான் இருந்துதான் கூறுகிறேன், அப்படி ஒன்றும் நன்றாக இல்லை. இல்லை, அது புண்ணியம் என்று சொன்னாலும் அந்த புண்ணியத்தினுடைய சதவீதம் ஒரு 10% தான் அவர்களுக்கு பலன் கிடைக்குமே தவிர 90% அதனால் பலன் இல்லை. ஏன்? இவர்கள் மெடிக்கல் கேம்ப் நடத்துறேன்னு சொல்லிட்டு அவர்கள் செயற்கை துன்பமாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அந்த செயற்கை துன்பமாக நீங்களாக உருவாக்கி இருக்கிறீர்கள் என்று இவர்கள் சொன்னார்களா? நோய் என்பதே நாம உருவாக்கக்கூடியது என்ற வார்த்தை யாராவது சொல்லுகிறார்களா? வேதாத்திரிய ஆசிரியர்கள் சொல்லுகிறார்களா? அவர்களே சொல்வதில்லையே. நோய் என்பது தானாக வருவதில்லை, செயற்கையாக உருவாக்கப்படக்கூடிய துன்பம். கடன் என்பது செயற்கையாக உருவாக்கப்படும் துன்பம். நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, எல்லாமே நாம உருவாக்கப்படக்கூடிய துன்பம். சரிங்க, என் பிள்ளை கல்யாணம் ஆகல, அது செயற்கையாக உருவாக்கப்படக்கூடிய துன்பமா என்று ஒருத்தர் கேட்கிறார். ஆமாம், அதுவும் செயற்கையாக உருவாக்கப்படக்கூடிய துன்பம் தான். ஒரு பொண்ணுன்னா அது மேஜரானா கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறது தான் இயற்கை. அது ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா ஏன்? அதற்கு உரிய காரணம் என்ன? அந்த காரணத்தை அவர்களுடைய அந்த ஹாரோஸ்கோப்ல போய் பார்த்தா தெரியும். அவங்க அப்பா அம்மா என்னென்ன தவறு பண்ணி இது நடக்க விடாமல் செய்வதற்கு அவர்கள் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பதை அங்க கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் செய்த அந்த பாவம் தான், துன்பம் தான், நீங்கள் கொடுத்த துன்பம் தான் இங்கு இது நடக்காமல் இருக்கிறது. அதை சரி செய்யுங்கள். சரி செய்தால் இது நடந்துவிடும். ஏன் இறைவனுக்கு உங்க பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது திட்டம் போட்டு வைத்திருக்கிறாரா? இல்லை, இல்லை. இதையுமே நம்ம இது மாதிரியான ஒவ்வொன்றையும் துன்பம் என்று எடுக்கிறோம். எந்த ஒரு காரியம் அங்கு தாமதமாகிறது என்று சொன்னாலும் அந்த குழந்தைகளுக்கு நடக்க வேண்டியது தாமதமாகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நிச்சயமாக அவர்களுடைய பெற்றோர்களுடைய செயல்பாடுகள் தான் காரணம். பெற்றோர்கள் எந்த ஈகை தானம் தர்மம் எதுவும் செய்வதில்லை. பொருளை சேர்த்து 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 வச்சு தான் 200 300 பவுன் வச்சிருக்கேன், ஆனா இன்னும் மாப்பிள்ளை கிடைக்கல. நீ அதை சேர்த்து 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 வைத்து யாருக்கும் எதுவுமே கொடுக்காமல் அப்படியே நீ அந்த கர்மவினையை சேர்த்து வைக்கும் பொழுது இது செயற்கை துன்பமாக மாறிவிடுகிறது. அந்த காலத்துல அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் யாரும் வைக்கல, சாதாரணமாக இருந்தார்கள். ஒரு பொண்ணு மேஜர் ஆகி 2 வருஷத்துல அடுத்த வருஷத்துலயே அது பாட்டு கல்யாணம் ஆகி போயிட்டு இருந்து குழந்தை பார்த்துக்கிட்டு வந்துகிட்டே இருந்துச்சு.
ஏன் எங்கேயாவது ஒண்ணு இருந்தது. இன்னைக்கு மேட்ரிமோனியில போய் பாருங்க, கல்யாணம் ஆகாதது லட்சக்கணக்கில் இருக்கிறது. அதை பெருமையாக வேற சொல்லுகிறான் அந்த கம்பெனிக்காரன். எங்களது மேட்ரிமோனியில 6 லட்சம் ஜாதகங்கள் இருக்கிறது. அப்ப எதுக்குமே கல்யாணம் ஆகலன்னு அர்த்தம். வருஷம் வருஷம் ரெனியூவல் ஃபீஸ் மட்டும் 25,000 வாங்கிட்டே இருக்கிறான். கோடீஸ்வரனாக ஆகிக்கொண்டு இருக்கிறார். அவனுடைய கர்ம வினை, அவனுக்கு குடும்பத்துக்கு கர்ம வினை கூடுகிறது. எல்லாமே காரணம் இல்லாமல் இது நடக்காது. இப்ப இவர்களும் என்ன செய்கிறார்கள்? அதற்கு அந்த துன்பத்தை போக்க வேண்டும். ஒரு ஜோதிடர்கிட்ட போய் சொல்றாங்க, நாம இதுக்கு ஒரு பரிகாரம் செஞ்சிருவோம், சரியா போயிடும். இதை இவர் புண்ணியம் செய்யற மாதிரி இவர் பரிகாரம் செஞ்சு சரி பண்ணிடுறேன். எப்ப அவர்கள் செய்த பாவத்துக்கு நீ யாருப்பா பரிகாரம் செய்வது? மேல இருந்து இறைவன் படார்னு பொடனையில் அடித்து கேட்பார். அவர்கள் துன்பம் கொடுத்து அவர்கள் பதிவை ஏற்றி விடுவார்கள், நீ பரிகாரம் செய்ய என்று சொல்லுவார். நான் கூட அன்னைக்கு ஒரு கோயிலுக்கு ஒருவர்களோட சென்று கொண்டிருந்தேன். அவர்கள் என்ன சொன்னாங்க, வீட்டில் இருக்கவங்க பேரெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்றதுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஐயா உங்க பேரெல்லாம் சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் நானே சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு. இறைவன் அங்கிருந்து கேட்க மாட்டேன், ஏன்பா உனக்கு சொல்ல தெரியாதா, நீ என் கூட பேச மாட்டியோ அப்படின்னு கேட்டார்னா, இது போல இவர் செய்ததற்கு அவர் பரிகாரம் செய்கிறாராம். எப்படி, என்ன செய்ய வேண்டும்? ஆக இப்பொழுது இதற்கென காரணம் எது, அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த கவுன்சிலிங் அறிவுரை கூறுவதுதான் ஈகை. செயற்கை துன்பத்துக்கு அறிவுரை கூறுவதுதான் ஈகை. துன்பத்துக்கெல்லாம் காரணம் என்ன என்பதை கண்டு உணர வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு வேதாத்திரியம் தெரிந்திருக்க வேண்டும். காந்த தத்துவம், அலை இயக்க தத்துவம், கர்ம வினை தத்துவம், செயல்விளைவு தத்துவம் தெரிந்திருக்க வேண்டும். இது தெரியவில்லை என்று சொன்னால் துன்பத்துக்கான காரணமே தெரியாது, யாருக்கும் தெரியாது. இந்த 4 தத்துவத்தையும் உலகத்துக்கு உணர்த்தி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார் வேதாத்திரி மகரிஷி. இந்த 4 தத்துவத்தையும் விட்டு விட்டு வேறு எதையோ நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய வேதாத்திரி சீடர்கள். அவர்களுக்கு எதிலெல்லாம் ஆதாயம் கிடைக்கிறதோ அதை மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வேதாத்திரிய சீடர்கள் அல்ல, வேதாத்திரிய துரோகிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த 4ம் தெரியலன்னா துன்பத்துக்கான காரணமே தெரியாது. அப்ப செயற்கை துன்பம் என்பது நாம உருவாக்கக்கூடியது. அப்ப அதுக்கு நீங்க மெடிக்கல் கேம்ப் நடத்துறேன், மருந்து கொடுக்குறேன், ரத்த வங்கி நடத்துறேன், ரத்த தானம் பண்றேன், எல்லாம் பண்ணிக்கிட்டே இரு. நீ பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அவனும் செஞ்சுக்கிட்டே இருப்பான், திரும்ப திரும்ப படுத்துக்கிட்டே இருப்பான். என்ன, எங்கு தீர்வு? ஒரு மருத்துவர் மருத்துவம் செய்கிறார் என்று சொன்னால் இது செயற்கை துன்பம் என்பது அவருக்கே தெரியவில்லை. அவர் 8 வருஷம் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு வந்திருக்கார். இந்த நோய் எதனால் வருகிறது, அது கிருமினால வருது, அதுவா வருது அப்படின்னு சொல்றாரு. 8 வருடம் படித்த அறிவின் குறைபாடாக இருக்கக்கூடிய மருத்துவர் அதுவா வருதுன்றாரு. ஏங்க அவருக்கு மட்டும் அது மாதிரி வருது? அது தெரியலங்க, அவர் தாங்க என்னுடைய பேஷண்ட், அதனால வருது. இது என்ன காரணமே தெரியல. இதுக்கு காரணத்தை வேணும்னா அவர் என்ன பண்ணார், காரணத்தை கண்டுபிடிச்சிருவோம் வாங்க, ஒரு ஸ்கேனருக்கு பார்த்தா காரணம் கண்டுபிடிச்சிருவோம் பாரு. அந்த ஸ்கேன்ல என்ன காரணத்தை கண்டுபிடிக்கிறார்? இந்த கிருமினால வந்துச்சு. அந்த கிருமி ஏங்க உடம்புக்குள்ள போச்சு, ஏங்க அவருக்கு போக மாட்டேங்குது, இவருக்கு போச்சு, இவர் அதுக்கு என்ன பண்ணாரு? அப்ப இவர் ஏதோ ஒரு தவறு செய்யாமல் அந்த எந்த கிருமியும் அவருக்குள்ள வராது, நமக்குள்ள வராது. ஆக துன்பத்துக்கு காரணம், நோய்க்கு காரணம் அந்த பேஷண்ட் தான். அதாவது வெளியிலிருந்து வரக்கூடிய ஆக்சிடென்ட், அடிதடியை தவிர மற்ற எல்லாமே உள்ளிருந்து வரக்கூடியது. நாளைக்கு நம்ம அந்த சப்ஜெக்ட் நம்ம பேச போறோம். மனதுக்கும் மருத்துவம் உண்டுன்னு சொல்றோமே, அங்கதான் மருத்துவம் என்பதே அங்குதான் தொடங்கப்பட வேண்டியது என்பதை நாம் நாளைக்கு பேச இருக்கிறோம். இப்போ அந்த அடிப்படையில் இவர் என்ன செய்யறார், நோய்க்கு மருந்து கொடுக்கிறார், சரியாகுது, திரும்பவும் அந்த நோய் வந்து கொண்டே இருக்கிறது. இவர் வந்து கொண்டே இருக்கிறாரே, அந்த அட்டெண்டர் கேட்கிறாரு, என்னங்க இவர் திரும்ப 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 வயிற்று வலின்னு வந்துகிட்டே இருக்காரு, இவர் 6 வருஷமா வந்துகிட்டே இருக்காரு, அவருக்கு வயிற்று வலி தீர மாட்டேங்குது, அது எப்படி அவருக்கு தீரும்? அதுக்கு எப்படி தீராது, அது தீரவும் கூடாது, வந்துகிட்டே இருக்கட்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவர்லாம் ஒரு 100 ஃபேமிலி இருக்கிற, அந்த 100 ஃபேமிலியை வச்சு அவர் காலம் முழுவதும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த 100 ஃபேமிலி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. ஏன்? இந்த நோய்க்கான காரணத்தை சொல்லி அவர்களுக்கு அந்த காரணத்தை நிறுத்த சொல்லக்கூடிய கவுன்சிலிங் சொல்லுவதே இல்லை. ஆனால் நமது சித்த மருத்துவர்கள் அந்த காரணத்தை நிறுத்தாமல் வைத்தியமே பண்ண மாட்டார்கள். அவர்கள் செய்தது ஈகை. ஆனால் இப்பொழுதெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்,
அவன் தாடி வச்ச குடுமி வச்ச கோமாளி, ஏமாளி, கிறுக்கேன், அறிவில்லாதவன் அப்படின்னு இந்த சமுதாயம் சொல்லி கொண்டிருக்கிறது. நாங்கெல்லாம் அப்படியே கோட்டு போட்டு அப்படியே டை கட்டின சூப்பரான அறிவான டாக்டர் அப்படின்னு நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவன்லாம் கோமாளி ஏமாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன செய்தார்? துன்பம் வருவதற்கான காரணத்தை எல்லாம் நிறுத்து, அதன் பிறகு நான் மருந்து கொடுப்பேன், அதுக்கடுத்து துன்பமே இல்லாமல் நீ சுகமாக இருப்பாய். எவ்வளவு பெரிய ஒரு இறைத்தன்மையில் இருக்கிறவரை குடுமி வச்ச தாடி வச்ச கிறுக்கேன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்களே, இந்த இளைஞர்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய பெரிய நோயெல்லாம் வரப்போகிறதோ என்று நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனால் புரிந்து கொள்ள தகுதி இல்லையே. ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்? அவர்கள் பெற்றோர்கள் அப்படி, அவர்கள் அப்படித்தானே வளர்த்திருக்கிறார்கள், அவர்களுடைய ஆசிரியர்கள் அப்படித்தானே வளர்த்திருக்கிறார்கள், அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இதை புரிய வைப்பதற்காக இந்த வேதாத்திரியம், இந்த தத்துவம், அதற்காகத்தான் மகரிஷி விழுந்து 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 சமுதாயத்துக்கு சொன்னார். இல்லாட்டி அவர் சமுதாயத்துக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் இவர் இந்த சமுதாயத்துக்கு வந்தார் என்று எனக்கு பல நாள் ஒரு கேள்வி இருந்தது. சமீபத்தில் தான் அவர் உட்கார்ந்திருந்த பாறையை போய் பார்த்தேன். இப்படி ஏதாவது ஒரு காட்டுல போய் பேசாம அவர் மட்டும் உட்கார்ந்துட்டு போயிருந்தார்னா அவர் கடைசியில் இது மாதிரி ஆஸ்பத்திரியில் போய் அவஸ்தைப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன செய்தார்? இந்த சமுதாயத்துக்கு இந்த காரணங்களை எல்லாம் சொல்லி உணர்த்தி விட வேண்டும், செயற்கை துன்பம் ஆகாமல் காத்து விட வேண்டும் என்பதற்காக இந்த தத்துவத்தை எல்லாம் சொல்லிடணும், எல்லாருக்கும் சொல்லிடணுங்கிறதுக்காக வந்தார். ஆனால் அவரையே நாம என்ன பண்ணிட்டோம்? ஆஸ்பத்திரியில படுக்க வச்ச ஒரு சீடர்களாக நாம மாறிவிட்டோம். அவர்களுக்கே நாம் துன்பம் கொடுத்தோம், அப்படி ஆகிவிட்டோம். ஆக இதெல்லாம் எதற்காக கொடுத்தார் என்று சொன்னால், இந்த துன்பத்துக்கான காரணத்தை கண்டுபிடிப்பதற்காகத்தான். இப்பொழுது நீங்கள் சமுதாயத்தில் பாருங்கள், கர்மவினையாவது ஒன்றாவது, பாவமாவது புண்ணியமாவது, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நாம் என்ன வேணாலும் சாடலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இப்படி இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கார்கள். நான் இந்த ஜோதிடம் ஜாதகத்தை பற்றி பேசும்போது அதை கிண்டல் பண்ணுபவர்களை நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். கிண்டல் பண்ணுவார்கள், கிழித்து எறிவார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இன்றைக்கு அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அதாவது விஞ்ஞானத்தை முழுக்க முழுக்க விஞ்ஞானம்தான் பெரிது என்று நம்பிக்கொண்டிருப்பவர்கள் அனைவரும் விஞ்ஞான மருத்துவர்களாலே அவதிப்படப்படுகிறார்கள், அவதிப்பட்டுத்தான் இறக்கிறார்கள். அவர்களுக்கு உடனடியான அப்படி தூங்கிட்டு இருந்தார், அப்படியே இறந்துட்டார், அப்படி மரணம் எல்லாம் வருவதில்லை, வரவே வராது. யாரெல்லாம் இயற்கையை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு அப்படி தூங்கும் போதே மரணம் வந்துவிடும். இந்த விஞ்ஞானம்தான் பெருசு என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த விஞ்ஞான மருத்துவத்தால் சீரழிக்கப்பட்டு அவர்கள் அவஸ்தைப்பட்டுத்தான் மரணத்துக்கு அவர்கள் செல்லக்கூடிய நிலை வருகிறது. இப்படியும் பார்க்கிறோம். ஆக இந்த செயற்கை துன்பத்தை போக்குவது ஈஸியா? இந்த சப்ஜெக்ட் ரொம்ப நிறைய பேச வேண்டிய சப்ஜெக்டா இருக்கு. இது ஈஸிதான் 10% அல்லது 20%, அதாவது இடத்தை பொறுத்து, நபரை பொறுத்து. ஒரு படிப்பறிவே இல்லாத ஒருவர், அவர் ஒரு நோயில வர்றாரு, அவருக்கு நீங்க உதவி செய்யறதுங்கிறது வேற. ஆனால் PhD வரைக்கும் படிச்சிருக்கிறேன், MSc PhD படிச்சிருக்கிறேன், அவர் பாத்தீங்கன்னா சுகர், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இத்தனை நோயில வந்துட்டு இருக்காரு, அவருக்கு நீங்க உதவி செய்றீங்கன்னு வச்சுங்க, ரெண்டும் ஒரு மாதிரி ஆகுமா? ஆகாது, ஆகாது. அவராவது ஓரளவுக்கு அறியாமையில் அந்த செயற்கை துன்பமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். இவர் இவ்வளவும் படிச்சுட்டு இவர் திமுறல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு நீங்க உதவி செய்தீர்கள் என்றால் 10% தான் உங்களுக்கு புண்ணியம். அந்த அறியாமையில் செய்யறவருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30% புண்ணியம் இருக்கும். அப்ப அதுவும் இடத்துக்கு இடம் மாறுபடும், உணர்வுக்கு தகுந்தாற் போல் மாறுபடும். நான் நமது இந்த 4 தத்துவத்தையும் பெரிய PhD படிச்சவங்ககிட்ட எல்லாம் சொல்லி பார்த்திருக்கேன். பயங்கரமா ஆர்கியூ பண்றாங்க. ஏன் ஆர்கியூ பண்றாங்கன்னா, நாங்கள்லாம் PhD படித்தவர்கள் என்று ஆர்கியூ பண்றாங்க. ஆனால் அவர்களுக்கு அத்தனை நோயும் இருக்கிறது. அப்ப எந்த அடிப்படையில் பார்த்தாலும் செயற்கை துன்பத்தை போக்குவது ஈகைதான். ஆனால் 100% ஈகை ஆகாது. ஏன்னா மீண்டும் 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 அது வருகிறது. வராமல் தடுத்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கவுன்சிலிங் இருக்கே, அது 100% ஈகையாக இருக்கும். அப்ப அல்லதை தவிர்த்தல் என்ற செயலை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அதுதான் இங்கு ஈகை. மகரிஷி தெளிவா சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. இப்ப செயற்கை துன்பத்துக்கு அவங்க சொன்னது அந்த சாமியிட்ட பாருங்க, அல்லதை தவிர்த்தல், நல்லதை செய்தல்.
சரியா சொல்லியிருக்காங்களா? அப்ப முதல்ல இந்த செயற்கை துன்பம் வருவதற்கான காரணத்தை நிறுத்து, அல்லதை தவிர்த்தல். அடுத்து அந்த துன்பத்தை போக்குவதற்கான வேலையை செய், நல்லதை செய்தல். இப்படி வரிசையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டியா? இதை கூட இன்னைக்கு எல்லாம் நம்ம வேதாத்திரிய அன்பர்கள் எப்படி மாத்திட்டாங்க? நல்லதை செய்தல் நல்லதை தவிர்த்தல் என்று மாத்துறாங்க. இது எப்படி மாற்றுவது? முதலில் நல்லதை தவிர்த்தல், அப்புறம் நல்லதை செய்தல். அப்ப முதல்ல நல்லதை செய்வான், அப்புறமே நல்லதை தவிர்த்துவான். முதல்ல அவருக்கு நோய்க்கு மருந்து கொடுத்துருவோம், அப்புறம் சொல்லுவோம்யா, கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவோம், ஏன் இந்த நோய் வந்துச்சு, நீங்க என்ன செஞ்சதுனால கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவோம். அப்படின்னா யாரு நீ? ஒரு 10 வருஷத்துக்கு அவரை வச்சு நம்ம சம்பாதிச்சுட்டு அப்புறம் சொல்லிக்குவோம். வியாபாரி, பாவம் செய்கிறாய், பாவம் செய்கிறாய். மகரிஷி அப்படி சொல்லல. நல்லதை முதல்ல செய்ய, அல்லதை அப்புறம் தவிர்த்துன்னு சொல்லல. சிலபஸ்லேயே மாற்றப்பட்டு விட்டது. எனக்கு வேதனையாக இருந்தது. அல்லதை தவிர்த்தல் நல்லதை செய்தல் என்பதுதான் மகரிஷி சொன்னது. அவர் அர்த்தம் இல்லாம சொல்லல. ஒரு மகான்கள் ஒரு வரிசைப்படி ஒன்ன சொல்லியிருக்காங்கன்னா அர்த்தத்தோட தான் சொல்லியிருப்பாங்க. அதை மாற்றுவதற்கு நமக்கு தகுதியே கிடையாது. சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால் எவ்வளவு அடிமுட்டாளாக நாம் இதை மாற்றி இருக்கிறோம் என்று தோன்றும். அப்ப அல்லதை தவிர்த்தல் என்பதுதான் கவுன்சிலிங், நல்லதை செய்தல் என்பதுதான் துன்பம் போக்குது. அப்ப செயற்கை துன்பத்துக்கு அல்லதை தவிர்த்தல் என்பது செய்யாமல் நல்லதை செய்தால் அது ஆகாது. ஆக எந்த துன்பமாக இருந்தாலும் சரி, அந்த துன்பத்துக்கு நிச்சயமாக ஒரு காரணம் நம்மிடம் இருக்கிறது. அந்த காரணத்தை சரி செய்யாமல் இதற்கு உதவி செய்தல் என்பது அது செய்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஆக அந்த காரணத்தையும் சரி செய்யுங்கள், இதற்கான முயற்சியும் செய்யுங்கள். இப்ப இந்த திருமணமாகாது கூட நான் சொல்லுவேன், நீங்க அந்த அதுக்குரிய காரணத்தையும் செய்யுங்கள், அங்க ஈகை செய்யுங்கள், இங்க முயற்சி செய்யுங்கள். ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க? முயற்சி மட்டும் செய்கிறார்கள். என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஆள் நன்மணி, இந்த ஆள் ஒரு தாடி வச்ச ஒரு கோமாளி, இந்த ஆள் இப்படிதான் சொல்லுவான், அந்த ஈகையை பண்ணு இந்த ஈகையை பண்ணு அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு பக்கத்துல இருக்க நண்பர் சொல்றாரு. இந்த ஆள் அப்படிதான் சொல்லுவான், அவர் கேனப்பைய, அவன் சொல்றதெல்லாம் நம்பாத, நீ போய் இன்னும் 2 இதுல 15 வை, உனக்கு மாப்பிள்ளை கிடைச்சிரும், மாப்பிள்ளை கிடைச்சிரும், கல்யாணம் ஆயிரும். இப்படி எல்லாம் கல்யாணம் ஆனதையும் பார்த்துருக்கிறேன். கல்யாணம் ஆகி 3 மாசத்துல டைவர்ஸ்ல வந்து நிக்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னங்க இப்படி ஆகி போச்சு, நீ எதையும் செய்ய மாட்ட, கல்யாணம் மட்டும் நடக்கணும், அப்புறம் டைவர்ஸ் நடக்கக்கூடாது, நீ என்ன பெரிய அடியாளா, நீ இறைவனுக்கு அடியாளா? ஒவ்வொரு மனிதனும் எதையுமே உணர்வதில்லை. அப்ப அங்க காஸ் அண்ட் எஃபெக்ட் என்னாச்சு? கர்மவினை தத்துவம் என்னாச்சு? இந்த தத்துவத்தை எல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். ஆக இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த சிந்தனையை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இது ஒரு பெரிய சிந்தனை. இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியிலே இதை சிந்தனை செய்வதற்கு தூண்டி இருக்கிறோம். இந்த சிந்தனையை செய்தோம் என்று சொன்னால் 2 நாட்கள் பேச வேண்டிய சிந்தனையாக இருக்கிறது. இதை சமுதாயத்துக்கு எடுத்து செல்லுங்கள். கேட்பவர்கள் கேட்கட்டும், மாறுபவர்கள் மாறட்டும், கஷ்டப்படுபவர்கள் கஷ்டப்படட்டும். ஒன்றும் நம்மால் செய்ய முடியாது. என்னங்க இப்படி சொல்றீங்க? இறைவனே அப்படிதான் சொல்றாரு. இறைவனை தெய்வத்தால் ஆகாதுன்னு சொல்றாரு, அவரே ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. நீ ஒரு காரணத்தை செய்து விட்டு ஏன்ட்ட அது நீக்கிற தெய்வத்தாலே ஆகாதுன்னு சொல்லும் போது நன்மணி எப்படி ஆக முடியும்? யாருனால ஆக முடியும்? யாருனாலே ஆகாது. நீயா செய்யாத, நீ மாற்றினாதான் மாற்ற முடியுமே தவிர யாருனாலே மாற்ற முடியாது. அப்ப இது சமுதாயத்துக்கு எடுத்து செல்லுவோம். கேட்பவர்கள் கேட்கட்டும். இந்த நாளில் ஒரு நல்ல விதையை சமுதாயத்தில் விதைத்து விடுங்கள். அந்த விதையாக விதைக்கப்படட்டும், எங்காவது முளைக்கட்டும். வாழ்க வளமுடன்.